இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா பருப்பு சாதம். அதுக்கு குக்கரை ஸ்டவ் மேலே வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு புரிஞ்சதுக்கப்புறம் 2 மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் ஃப்ளேவர் வாசனை நல்லாயிருக்கும். சின்ன சின்னதாக பூண்டை போட்டு எண்ணெயில் கொஞ்ச நேரம் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் இதுக்கு பெரிய வெங்காயம் வேணாம், சின்ன வெங்காயம் ஒரு 10 15 சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 2 பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணாமல் 4 நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி பச்சை மிளகாவை கீறி வச்சுக்கலாம். காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா. காரம் வந்து நம்ம மிளகாத்தூள் கொஞ்சமாக தான் போட போகிறோம். அதனால் பச்சை மிளகா கொஞ்சம் 4 போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பச்சை மிளகா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச தக்காளியை போட்டுக்கலாம். பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன். சின்ன சின்னதாக இருந்தால் அங்கங்கே இருக்கும், அதனால் பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன். இது வதங்கணும். இப்போ இது கூடவே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், நம்ம வந்து கலர்லாம் போட போகிறதில்ல, இந்த மஞ்சள் கலரே தான் இருக்க போகுது, அதனால் மஞ்சத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுங்க. அதுக்கப்புறம் காய்கறிலாம் எதுவும் போட போகிறதில்ல, அதனால இப்போயே சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வதக்கிக்கலாம். இதுலேயே உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும்ல, அதனால் இப்போயே உப்பு போட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். அதுக்குள்ளே நல்லா வதங்கிடும். இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். ஒரு அரை கிலோ அரிசிக்கு அரை கிலோ அரிசிக்கு ஒரு 200 துவரம்பருப்பு கரெக்டாக இருக்கும். அரிசியும் துவரம்பருப்பையும் கழுவிட்டு நல்லா ஊற வச்சுங்க. இப்போ போட்டதெல்லாம் வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கிருச்சு. 1க்கு 2ன்னு தண்ணி வைப்போம்ல, அந்த அளவே தான். கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அளந்து வச்சுருக்க தண்ணியை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். அரிசிக்கு ஏற்ற மாதிரி தான் அளவு. இனி நான் வைக்கிற அரிசிக்கு 1க்கு 2 தண்ணி கரெக்டாக இருக்கும். அதனால் இப்போ நான் தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி ஊற்றிட்டு இந்த சமயத்திலே காரம், உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டதுக்கப்புறம் போட முடியாது. அதனால் இப்போ தண்ணி ஊற்றிட்டு இந்த சமயத்திலே உப்பு காரம்லாம் நல்லா செக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்குது இப்போ நல்லா. அதுக்கப்புறம் கழுவி வச்ச அரிசி, துவரம்பருப்பு இதில் போட்டு குக்கர் போட்டு விசில் வச்சு ஒரு 3 விசில், இந்த அரிசி 3 விசிலில் வெந்துடும். அதனால் நான் குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் வச்சதுக்கப்புறம் திறந்து பார்த்தா பருப்பு சாதம் ரெடி. மேலே கொஞ்சம் நெய்யை தூவிட்டு கிளறி விட்டால் பருப்பு சாதம் ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் ஊர் சைடெலாம் இதுவும் பால்வடி சாப்பாடுன்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும்.